நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது SC/ST பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைப்பில் இருக்கிறார். அன்பரசன், வழக்கின் விவரங்கள் என்ன? முதற்கட்ட விவரம். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது தாழ்த்தப்பட்டோருக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் தற்போது ஆவடி காவல் ஆணையத்துக்குட்பட்ட பட்டாபிராம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் குறித்து அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. குறிப்பாக ஒரு பாடல் ஒன்றையும் அவர் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் குறித்து பாடினார். இந்த சம்பவமானது தமிழகம் முழுவதுமே மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக இதன் காரணமாக திமுகவை சேர்ந்த பலர் தமிழகத்தின் பல்வேறு காவல் நிலையங்களில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளித்திருந்தார்கள். இந்த வகையில் ஆவடி காவல் ஆணையரகத்தைச் சேர்ந்த பட்டாபிராம் காவல் நிலையத்தில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒழித்திருந்தார். ஆனால் அந்த புகாரில் போலீசார் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து வழக்கறிஞர் ராஜேஷ் SC/ST ஆணையத்திடம் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளித்திருந்தார். அதன் பேரில் விசாரணை நடத்தப்பட்ட போது காவல் ஆணையரகம், அதாவது ஆவடி காவல் ஆணையரகத்துக்கு உட்பட்ட பட்டாபிராம் காவல் நிலையத்திற்கு SC/ST ஆணையம் பரிந்துரை செய்தது. இதன் அடிப்படையில் தற்போது நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது தாழ்த்தப்பட்டோருக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நன்றி அன்பரசன்.